நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சாம்பார் ருசியாக இல்லாத காரணத்தால் மனைவியை கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் முக்கோடா கிராமத்தைச் சேர்ந்தவர் 21 வயதாகும் பீரப்பாய். இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த சாக்ஷிதா என்ற 19 வயது இளம் பெண்ணும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் இவர்களது காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதையடுத்து பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் வீட்டில் இருந்து வெளியேறினர். பின்னர் இருவரையும் கண்டுபிடித்து சமாதானம் பேசி அழைத்து வந்த இரு வீட்டாரும் பீரப்பாய்க்கும் சாக்ஷிதாவிற்கும் திருமணம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் மனைவிக்கு ருசியாக சமைக்க தெரியவில்லை என பீரப்பாய் மனைவி சாக்ஷிதாவிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு சாக்ஷிதா வீட்டில் சாம்பார் வைத்திருக்கிறார். இதை சாப்பிட்ட கணவர் பீரப்பாய் சாம்பார் ருசியாகவே இல்லை என்று கூறி மீண்டும் மனைவியிடம் தகராறு செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை கீழே தள்ளிவிட்டு அவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாக்ஷிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணவர் வீரப்பாயை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சாம்பார் ருசியாக இல்லாத காரணத்தால் காதல் மனைவியை கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.